அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நிறைய பேர்கள் இதிலேருந்து வாங்கி பயன்பெற்றிருக்கீங்க. இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இடியாப்பம் புளிகிற அச்சு. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதோட போரஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த பழைய இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், உள்பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன போரஸாக இருக்கும். ஸோ அது மாவு நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக அழகாக உங்களுக்கு இடியாப்பம் வரும். இது மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து ஒரு 4 அச்சுகள் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும், கை வலிக்காமல் நம்ம இதில் புளிய முடியும். சரி வாங்க, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கலத்தில் உள்ள படி செட்டு தான் இது. இது காப்படி, இது அரைப்படி, இது பார்த்திங்கன்னா ஒரு படி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மேடு. ஸோ ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ 3 விதமான படி இருக்குது. இது இந்த மாதிரி அழகாக படியில் இந்த மாதிரி வரம்பு வந்திருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க அப்படி இங்கே இப்படி போவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் சர்வ் பண்ணுற கொத்துச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம். உங்கள் பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரில. இதில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் 2 இதில் கூட்டு, 2 இதில் பொரியல், தோட்டல், அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கீரை வகைகள், அதெல்லாம் நம்ம பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் டைனிங் டேபிளில் கூட இதை அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதிலே பார்த்திங்கன்னா இது ஒரு 3 இது இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 4, இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. ஸோ 4 3 7. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டயத்தில் இல்லை, நார்மல் டயத்தில் கூட நம்ம டைனிங் டேபிளில் வச்சு நம்ம பரிமாறலாம். மல்டி பர்பஸாக வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 இதில் கொட்டி வச்சுட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சந்தன பேலா. அந்த சந்தன பேலா பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு வெயிட்டான சந்தன பேலா பாருங்கள். இது நல்லா வெயிட்டாக இருக்குது. அதான் இதோட பெனிஃபிட்டு. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோப்பு வைக்கிற பெட்டி தான் இது. நம்ம வீட்டில் ஒரு சோப்பு வச்சுட்டோம்னா இது வழியெல்லாம் தண்ணிலாம் இருந்ததுன்னா வடிஞ்சிரும். ஸோ அதுவே பித்தளையில் இருக்குது. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்கன்னா அதை ரீயூஸ் பண்ண முடியாது. திருப்பி போட்டிங்கனாலும் இங்கே ₹2 ₹3 அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ இதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், இது பித்தளையில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்க பன்னீர் தெளிக்கிறது. அழகாக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தோன்னா இந்த மாதிரி பன்னீர் தெளிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அழகான கேரளா விளக்கு. இங்கே பாருங்கள், நடுப்புற ஒரு அழகாக எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த விளக்கே ஏற்றி வச்சிங்கன்னா ஒரு அம்சமாக இருக்கா, அப்படியே சாமிகிட்ட வச்சு ஏற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஒரு விளக்கு. இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு 3 பீஸ் இருக்குது. இது எதுக்குன்னா ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கிச்சனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது பேர் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஆயில் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பக்கம் கிடையாதுங்க. அதாவது நம்ம பக்கம் மீன்ஸ் நான் இருக்கிற பக்கம் கிடையாது, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை. இது பரவலாக எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணியார சட்டி. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது பணியார சட்டி. கீழே ஆனால் பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இதோட மெட்டீரியல் டைப் பார்த்திங்கன்னா வெண்கலம் தான். ஒரு 3 பணியாரமாக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே சின்னதாக அழகாக இருக்குங்க. அடுத்தது இந்த விளக்கை பற்றி நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன். பட் இந்த விளக்கு ரொம்பவே வெயிட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணல, அவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க கஸ்டமரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு ஒரு 4 கிலோ வெயிட் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ பித்தளையோட ஸ்க்ராப் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹800 வந்துடுச்சு. ஸோ இது ஒரு பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் காசு கொடுத்தாலும் செய்ய முடியுமா பாருங்கள். அதோட அமைப்பு பாருங்கள், அந்த 7 முகத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், அது எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அம்சமாக. அந்த 7 முக விளக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் கிடையாது, உள்ளுக்குள்ளே ஈயம் வச்சுருப்பாங்க. இப்போ வரதில் ஃபுல்லாக மண் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்கும்போது வெயிட் போட்டு வாங்குறீங்களே, அந்த மண்ணுக்கும் சேர்த்து தானே எடை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க விளக்கில், சொல்லுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஈயம் தான் இருக்கும்.
மண் இருக்காது. அடுத்தது பாருங்கள், ஒரு வெங்கல சொம்பு. இது தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 600 to 700 ml, ஆல்மோஸ்ட் ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். இது நல்ல வெயிட்டாக இருக்கும். வாஷ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி, கையே உள்ளே போகும், சூப்பராக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து 2 பீஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். சரி, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? இது எல்லாமே வந்து பூஜைக்கு உள்ள சொம்பு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு ஹேண்ட்மேடு கர்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த நெக்கில். ஸோ அந்த பாட்டமில் எல்லாமே ஃபுல்லாகவே கர்விங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னாங்க, அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கும். ஸோ மாடு இருக்கும்போது பால் கறந்து அந்த பால் வச்சுக்கிறதுக்காக பால் சொம்பாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பூஜைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், கலச சொம்பா. இங்கே பாருங்கள், இது பேரட் வரைஞ்சிருக்கு. எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள், நெக்கில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இதெல்லாம் ஹேண்ட்மேடு தாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் திருநீர் வந்து, அதாவது துண்ணூறு இருக்கு இல்லையா, அந்த துண்ணூறு வந்து இதில் தடவுனிங்கன்னா வெள்ளை வெள்ளையாக, இல்லை சாக் பீஸை தடவுனிங்கன்னா அழகாக அந்த லைன்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலை. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம வாஷ் பண்ணி இப்படியே வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஒரு டீ கெட்டல். நல்லாயிருக்கா அந்த டீ கெட்டல்? சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு டீ அழகாக ஊற்றிக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு அர்ச்சனை கூடை. கோயில் போகும்போது திருநீர் குங்குமம் அந்த 2 இதில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு அழகான அர்ச்சனை கூடை. கீழே வந்து 4 பாதம் இருக்குது. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே வாங்க, நான் 4 ஆயில் சட்டி இருக்குன்னா இது 2வது ஆயில் சட்டி. ஸோ இது மாதிரி இன்னும் 2 பீஸ் கூட இருக்குது. இந்த ஆயில் சட்டியில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் பாதம் வச்சுருக்காங்க. ஒரு வெங்கல டம்ளர் காஃபி குடிக்கிறதுக்கு. சரி, அப்படி மேலே எந்திரிச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு பால்வாளி பாருங்கள், நல்ல அழகான பால்வாளி, அன்யூஸ்டு பீஸு. அடுத்தது ஒரு உருளி. இது வந்து சமைக்கவும் செஞ்சுக்கலாம், நம்ம பூ போடவும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு அழகான குமிழ் செம்படம். ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 kgs வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி உள்ள ஒரு குமிழ் செம்படம் தாங்க அது. உள்ளுக்குள்ளே டின் கோட்டரோடு இருக்குது. அதே மாதிரி 2 பேரல் பாருங்கள், எப்படி ஒரு பீப்பா மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்று வெயிட்டு அவ்வளோ ஒரு சாலிடாக இருக்குதுங்க. இதில் வந்து நீங்கள் ரைஸ் நல்லா கொட்டி வச்சுக்கலாம், உள்ள பச்சரிசி உள்ள புழுங்கரிசி கொட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்னா, இதோட அழுத்தம் மீன்ஸ் அதோட குவாலிட்டி, திக்னஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸு, அந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ வந்து மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ புதுசாக வரதெல்லாம் எப்படி ஒரு பளிச்சுன்னு இருக்கும். நானே நிறைய வீடியோ புதுசு போட்டிருக்கேன், நான் எவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், இதையும் பாருங்கள், நல்லா எப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். 2வது, இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இருக்க விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. நாளைக்கு நீங்களே வேணாம் அப்படின்னு கொண்ட கடையில் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு ரிட்டன் கிடைக்க போகுது. அது வரைக்கும் அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ மற்ற பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் திரும்பி கடையில் கொண்டு போய் போட்டிங்கன்னா ஒன்றுக்கு பாதியாக தான் போகும். ஆனால் இந்த பொருள் மட்டும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு திருப்பி உங்களுக்கு வரும். இந்த பித்தளை பாத்திரங்கள் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது கூட ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கோ யாருக்கோ பயனுள்ளதாக இருக்கும். 2வது, இந்த எல்லா பித்தளை பாத்திரலையும் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனாலையோ என்ன யூஸ் அப்படின்னா, பித்தளையில் இயற்கையாகவே ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஜெர்ம்ஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எதுவும் இதாகாமல் நம்ம காவந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் அடுக்கி வச்சுருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஒரு மங்களகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அரிசி கொட்டி வச்சிங்க ஒரு 2 ட்ரம்லனா பார்க்கவே நல்லா உங்கள் கிச்சன் வந்து ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஒரு பண்டைய கால வீடு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். மீண்டும் வீடியோ திருப்பி வரும்போது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைபுங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் ஐக்கான் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போயாவது எதர்ச்சியாக பார்க்கும்போது மட்டும்தான் வரும். உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் மாதிரி இருக்கிற சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.